நிதிஷும் சந்திரபாபு நாயுடு எனக்கு நிதி கொடுன்னு கேட்கிறாங்க. நிதி எதுல இருந்து கேட்கிறாங்க? நான் வருஷம் டாக்ஸ் கட்டுறேன், என்னோட மாநிலத்தில் வாழுகின்ற மக்கள் இந்த அரசு காசு கட்டுறாங்க. எது கட்டுறாங்க? அவனுடைய வளர்ச்சிக்கு கட்டுறாங்க. அவனுடைய வளர்ச்சிக்கு நான் ஒரு தலைநகரம் கட்டணும்னு ஆசைப்படுறேன், அந்த தலைநகரத்துக்கு காசு கொடுன்னு கேட்கிறாங்க. காசு கொடுன்னு கேட்டா கடன் கொடுக்குறேன்னு சொல்லுது ஒன்றிய அரசு. அதுவும் எப்படிப்பட்ட கடன்? உள்நாட்டு வங்கிகள்ல காசெல்லாம் இல்ல, வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கி தரேன். இந்த வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கி தரேன் அப்படின்றது இருப்பதிலேயே மிகப்பெரிய மோசடி. இந்த பன்னாட்டு முதலீடுகளை தான் புது தலைநகரம் உருவாக்குறதுக்கு நான் வாங்கி தர்றேன்னு நிர்மலா சீதாராமன் யாருக்கு சொல்றாங்க? சந்திரபாபு நாயுடுவுக்கு. 15,000 கோடி கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, 15,000 கோடி காசு வருதுன்னு. இந்த காசை திருப்பி கட்டணும். கடனை கட்டி வட்டி கட்டி ஊரை மாத்தி எல்லாத்தையும் மாத்தி கடைசியில என்ன ஆகும்னா, வாயில போட்டது நம்ம லட்டு போடல, வாயில அள்ளி போட்டதெல்லாம் மண்ணும் எரும சாணியும் தான் அப்படின்றத திருப்பி கக்கும் போதுதான் தெரியும். ஆனா என்ன, அப்படி கக்கும் போது சந்திரபாபு நாயுடு இருக்க மாட்டாரு. மக்கள் அத்தனை பேரும் தங்கள் வாயில் லட்டு வைக்கப்பட்டதாக உணர்ந்த மக்கள் எல்லாம் வாயை திறந்து கக்கும் பொழுது எருவாட்டியாக வந்து விழப்போகுது.